ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே 4 வார்டு உறுப்பினர்கள் கிராம சபை கூட்டம் மற்றும் ஊராட்சி தீர்மானத்தில் கூட இதுவரை எந்த ஒரு திட்டத்திலும் கையெழுத்திட்டதில்லை எனவும் ஊராட்சி வளர்ச்சி பணியில் திட்டங்களுக்கு குந்தகை விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டு வருகின்றனர் என்றும் மற்ற வார்டு உறுப்பினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது பொய் புகார் அளித்து ஊராட்சி பணிகள் அனைத்தையும் முடக்கி வருகிறார்கள் என்றும் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித் தலைவரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்திரிகையாளர் தர்மேந்திரன் என்பவர் எல்லா அதிகாரிகளையும் மிரட்டி அவங்க எந்த ஒரு பணியும் செய்ய விடாம, எங்களையும் எந்த பணியும் செய்ய விடாம, பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எங்களால நிறைவேற்ற முடியாம பொதுமக்களையும் தூண்டி விட்டு பொதுமக்களையும் எங்களை கேள்வி கேட்க வச்சுட்டு அந்த வேலையை நாங்க செய்ய சொல்றது எத்தனை அதிகாரிகள் பேசுமானாலும் அதிகாரிகளையும் வேலை செய்ய விடுறதில்லை. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள தில்லையடி வள்ளியம்மி அரசு ஆரம்ப பள்ளியில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி, சுத்தமான குடிநீர், போதிய வெளிச்சம் மற்றும் காற்று வசதி உள்ளிட்டவைகளை குறித்தும் ஆய்வு செய்தார். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியைச் சேர்ந்த மணிபாரதி சங்கீதா தம்பதியினருடைய பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் கடலூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புதுச்சேரி அரியாங்குப்பம் சந்திப்பை கடக்கும்போது குழந்தையை கையில் பெற்றுக்கொண்ட அவர் ஸ்டாலின் பாரதி என பெயர் சூட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் விலைவாசி ஏற்றத்தின் காரணமாக தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் குறைந்தபட்ச கூலி உயர்வு ஏற்படுத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சோளிங்கர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி இயக்கமின்றி முடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையம் மீது கடந்த 2ஆம் தேதியன்று பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் தமிழரசன், பரத்வாஜ், விஷால், திலீபன் ஆகிய 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த 4 நபர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டு பயிற்சி பெறும் அரசு அலுவலர்களுடன் பயிற்சி குறித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையின்கிணங்க பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது எனவும் இப்பள்ளி நிலையமானது அரசு அலுவலர்களுக்கு 41 நாட்கள் அடிப்படை பயிற்சி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது எனவும் தற்பொழுது 66வது அணி பயிற்சி பெற்று வருகிறது. இதில் 937 அரசு பணியாளர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் என தெரிவித்தார். இந்த ட்ரைனிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் இது 66வது பேட்ச். இந்த பேட்ச்ல 937 பேர் பயிற்சி பெற்றுருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 1,53,184 அரசு பணியாளர்களுக்கான பயிற்சி இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் சிறுமியை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டு சென்ற தனியார் நிறுவன தொழிலாளிக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் புதுச்சேரியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை திருமணம் செய்து அடித்து துன்புறுத்தி ஏமாற்றிவிட்டு வேறு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இது குறித்தான புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருவாரூர் தெற்கு மாவட்ட புதிய பொறுப்பாளர்கள் நேர்காணல் முகாம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் கூத்தாநல்லூரில் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட செயலாளர் ரஜினி பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள், பெண்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தன் தாத்தாவுக்கு இறப்பு சான்றிதழை கேட்டபொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரி அழைக்கழிப்பதாகவும் இறப்பு சான்றிதழ் தர முடியாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை பிபிகுளம் பகுதியில் உள்ள மதுரை மாநகர பாஜக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி தலைமையில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற பதாகைகளை ஏந்தியும் பாஜக அலுவலகத்தில் வாசலில் கோலமிட்டு அதில் விளக்குகளை ஏற்றிய நிலையில் திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். இதில் பாஜகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கை வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர். உலக தாய்மொழி நாள் விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெற்ற அயலக தமிழர் சீரிகந்தராசா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தான் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவர் என்றும் திருச்சியில் ஒரு கல்லூரியில் படித்தவர் என்றும் சங்கத்தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்த்து வருவதாகவும் நிறைய கட்டுரைகள் கவிதைகள் எழுதி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு அயலக தமிழர்களையும் ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரையும் கௌரவித்து தமிழை வளர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். தமிழ்நாட்டு அரசு, ஸ்டாலின் அவர்களுடைய அரசு அயலகத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் செய்கின்ற தமிழ் பணியை மதித்து அந்த நாடுகளில் எந்தெந்த நாடுகளிலே இருக்கின்றார்களோ அந்தந்த நாடுகளிலே தமிழ் பரப்ப வேண்டும், தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக எங்களையும் அழைத்து இன்றைக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அது பெரிய ஒரு செயல். அதற்காக நான் தமிழ்நாட்டு அரசுக்கும் இதற்கு பொறுப்பாக இருந்தவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தில் படைசூழ கோவிலின் திருக்கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் இலங்கை அரசின் தொடர் அத்துமீறல்களை கண்டித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததால் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மீனவர்களின் பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் உள்ள நலநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் கோவிலை சார்ந்த 5 கிராமங்களும் அழைப்பு விடுக்கவில்லை என்று பிரம்மோற்சவ விழாவை நடத்த விடாமல் கிராமத்தினர் கோவிலை முற்றுகையிட்டனர். மேலும் பிரம்மோற்சவ கொடியேற்றத்தினை தடுத்து நிறுத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஒரத்தி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 28ஆம் ஆண்டு தமிழ் கூடல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆசிரியர் கழக பொருளாளர் எல் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த வீராபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 100ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பலர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.